அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வருடத்துடைய முதல் சனி பிரதோஷம். பிரதோஷத்திலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படுறது சனி பிரதோஷம் தாங்க. 1000 சாதாரண பிரதோஷத்தில் நம்ம விரதம் இருக்கக்கூடிய பலனை தரக்கூடியது தான் ஒரே ஒரு சனி பிரதோஷ விரதம். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், உள்ள கிரக கோளாறுகள், நமக்கு கர்ம வினைகள் மோசமாக இருந்தால் கூட இது எல்லாத்தையும் போக்குவதற்கான ஒரு சக்தி இருக்குன்னா அது சனி பிரதோஷ நாளைக்கு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் அளவில்லாத ஒரு புண்ணியத்தையும் நல்ல ஒரு தெய்வீக அருளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான சனி பிரதோஷ நாளை நம்ம நாளைக்கு யாருமே தவறவிடக்கூடாது. நம்ம ஒரு சின்னதான ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை நாளை தினம் நம்ம செய்கிறதுனால நல்லபடியான ஒரு கோடீஸ்வர யோகம், நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிக்ஷங்கள், ஒரு சுபகாரிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கிறது. இப்படி எல்லாமே சிவன் அருளாலே நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷ நாளானது நமக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய புராணத்தின் பிரகாரமே நமக்கு மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷத்துக்கு நிறைய இந்த மன்னர்கள், இந்த ராஜாக்கள் எல்லாமே இந்த பிரதோஷ விரதங்கள்லாம் இருந்து அந்த வழிபட்ட பலன் காரணமாக பல வருடங்கள் ராஜாக்களாகவே இருந்து ஆட்சி புரிந்தாங்களாம். அதனால தான் இந்த ஒரு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய அற்புதமான பிரதோஷ நாள்னால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க. இந்த ஒரு நாளை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது. பொதுவாகவே ஒரு சாதாரணமாக ஒரு பிரதோஷ நாள் அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போய் வழிபட்டாலே நமக்கு அவ்வளவு பலன்கள் கிடைக்கும். இந்த சனி பிரதோஷத்துக்கு நம்ம 5 வருடம் சிவன் கோவிலில் போயிட்டு நம்ம பூஜை பண்ணால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த 5 வருட பலன்களும் நமக்கு நாளைக்கு ஒரு நாள் போய் சிவனை வழிபட்டாலே கிடைக்கும். அதனால் நாளை தினம் நம்ம யாருமே மறக்கவே கூடாது. அப்படி சிவன் கோவிலுக்கு போகிறப்ப நம்ம நிறைய பேர் சிவனுக்கான அபிஷேகத்துக்கான பொருட்கள் எல்லாம் கொடுப்போம். சிவனுக்கும் சரி நந்திக்கும் சரி நாளைக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்கிறப்ப நம்ம சில முக்கியமான பொருட்கள் நம்ம சிவனுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறப்ப நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, குடும்பம் நல்ல செழிப்படைகிறது. தடைப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் ஏதாவது இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த எல்லா காரிய நிவர்த்திகள் நமக்கு அது எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கு இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். நாளைக்கு கோவிலுக்கு போகிறப்ப நீங்கள் நந்திக்கும் சரி நம்ம சிவபெருமானுக்கும் இளநீ, பசும்பால், தயிர் இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். எப்படி அபிஷேகம் செய்கிறப்ப அந்த சுவாமியுடைய மனசும் உடம்பும் எப்படி அவங்களுக்கு குளிருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கி நல்லபடியாக செழிப்படையும் அப்படின்னு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி மறக்காமல் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வில்வம் தாங்க. இந்த வில்வத்தால் நம்ம நாளைக்கு ஒரு இலையால் நம்ம அர்ச்சனை பண்ணால் கூட போதுமாம், அவ்வளவு மிகப்பெரிய புண்ணியங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கட்டாயம் நீங்கள் நாளைய தினம் நீங்கள் சிவனுக்கு அப்படின்னு சொல்லி போகிறப்ப இந்த ஒரே ஒரு பொருள், இந்த ஒரு புஷ்பத்தை மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தாலே போதும். அப்படி அது என்ன பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை பூ தான். சிவனுக்கு ரொம்ப விருப்பமான மலர்களில் ஒன்று தான் இந்த தாமரைப்பூ. மற்ற நாட்களில் தாமரைப்பூ வச்சு அவ்வளோ வழிபாடு பண்ண மாட்டாங்க. ஆனால் சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவனுக்கு தாமரை வச்சு நம்ம வழிபட்டு நம்ம சுவாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா வேண்டிய வரங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் இந்த சனி பிரதோஷம் அந்த மெத்தட்ஸை அந்த முறைகளை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணினா 120 சனி பிரதோஷ விரதங்கள் நம்ம இருந்தால் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த ஒட்டுமொத்த பலன்களும் இந்த சிவனுடைய வழிபாட்டால் நிச்சயம் நமக்கு கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா பால், இளநீ, தயிர் இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுக்க முடியலங்கிறவங்க இதில் நம்ம சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பொருளாச்சும் நீங்கள் நாளைய தினம் நீங்கள் கொடுத்து வழிபட்டாலே போதும். நம்முடைய குடும்பத்துக்கு நிச்சயமாக பலவிதமான சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே நேரம் நாளைக்கு நம்முடைய வீடாக இருக்கட்டும் இல்லை கோவிலாக இருக்கட்டும் நம்ம தீபம் ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா, நாளை தினம் மறக்காமல் சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சிவனுடைய வழிபாடுகள்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு ஆத்மார்த்தமாக அப்படி உட்காந்து குறைந்தது ஒரு 9 முறை, அதிகபட்சமாக 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் சிவனுடைய அருளாலே நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஹம் சிவாய நமக. ஓம் ஹம் சிவாய நமக.
கண்டிப்பாக நாளை தினம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி சிவபெருமான் கிட்ட உங்களுக்கு கிட்ட என்ன வேண்டுதலோ அதை கேட்டு பாருங்கள். அதுவும் சனி பிரதோஷம் நாள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அதனால் உங்களால் முடிந்த வழிபாடுகள், உங்களுக்கான முடிந்த அபிஷேகத்துக்கான பொருட்கள், இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் அப்படி எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா அதற்கு அடுத்த நாள் வந்திருக்கிறது வந்து மகா சிவராத்திரி இருக்குது. இப்படி தொடர்ந்து வந்து நல்லபடியான ஒரு ஆன்மீகத்துக்கான ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாளாக நமக்கு வருது. அதோடு கூட நமக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரமும் சேர்ந்து வந்திருக்குங்க. நம்முடைய சேனலில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இதுவரை வரைக்கும் பார்க்காத சகோதரிகள் கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பார்த்து அந்த அற்புதமான 24 நிமிஷ நேரத்தை தவறாமல் உங்களுடைய வேண்டுதல்களை இறைவன் கிட்ட கேளுங்க. இது மாதிரி நல்ல யோகமான நாட்கள் நமக்கு இப்படி தொடர்ந்து வரப்ப நம்ம இறைவன் கிட்ட வைக்கக்கூடிய நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் சீக்கிரமாகவே அது நடக்கும். அதனால் இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு தெய்வீக நாட்களை யாருமே தவற விடாதீங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷ நாளைக்கு உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு எளிமையான நம்ம ஒரு ஃபாஸ்டிங் எடுக்கலாம். அதாவது விரதங்கள் வந்து நம்ம பால் பழம் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு நேரம் உணவு, இல்லாட்டி 2 நேரம் உணவு. நிறைய பேர் வந்து சாயங்காலம் பிரதோஷத்துக்கான அந்த அபிஷேகங்கள்லாம் பார்த்துட்டு மாலை நேர பூஜைக்கு அப்புறம் அப்படி விரதத்தை முடிப்பாங்க. உங்களுடைய உடல் தகுதி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி சைவ உணவுகள் மட்டும் எடுத்துக்கிட்டு நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு எளிமையாக ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நாளை தினம் ஜெபிக்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். எளிமையான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. சிவனுடைய அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவானது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நமக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.